ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவரே, அமைதலான மகிழ்ச்சியான அந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்கள் ஒன்று கூடவும், ஆண்டவரை துதித்து பாடவும், ஆண்டவருடைய வார்த்தைகளை சிந்திக்கவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். இந்த தொழுகையிலே கடவுளுடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற எல்லா காரியங்களிலும் ஆண்டவருடைய கிருபை நிறைவாக இருக்கட்டும். வாஞ்சையோடு உற்சாகத்தோடு வந்துள்ள உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், வர வேண்டியவர்களையும் ஆண்டவர் துரிதப்படுத்தும். துவக்கம் முதல் எல்லா நிகழ்வுகளையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்துகின்ற வண்ணமாக ஒன்றெண்டு பாடல்களை பாடி கடவுளை தொழுவோமாக. கஸ்பா சபை நாகர்கோவில் தபசுகால கீதங்கள் புத்தகத்திலிருந்து 25வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 25. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். 25வது பாடல். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமயதா சோதே தளர்ந்த என் ஜீவியமே. பாவ பார சுமயதா சோதே தளர்ந்த என் ஜீவியமே. சிலுவை அண்டை வந்ததினான் சிறந்த சந்தோஷம் கண்டதினான் இலை படையாதோ மேலோகம், இலை படையாதோ மேலோகம். ஏகோவின் பரந்தே வேகம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டே இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம்
சந்தோஷம் தருமெனக்கானந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் கிளேசம் சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை மாறிடுவே எந்த கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். எந்த கொடிய இடருக்கும் அஞ்சே இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் வியாகுலம் வந்தார் அவரையே நான் அண்டிக் கொண்டார். அவனியில் வியாகுலம் வந்தார் அலை மிக மோதிடும் மன்னாள் அலை மிக மோதிடும் மன்னாள் ஆறுதலளிப்பாரே சொன்னார் சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே. பத்தாவது பாடலை பாடுவோம். பாடல் எண் 10. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை. சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகு இந்த கோவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கு சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. இரண்டு ஆஸ்தி உயர்ந்து கல்வி செல்வாக்குகள் மிக விரும்பினோம் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை பெருமையாவும் அற்பமே உரிய பெருமையாவும் அற்பமே விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. உன் குருசை ஆசிக்கெல்லாம் ஊற்றம் வற்ற ஜீவநதியாம் துங்கரத்த ஊற்றில் மூழ்கி துங்கரத்த ஊற்றில் மூழ்கி
உந்தன் சிலுவையின் மேன்மை சென்னி வீலா கைகானேந்து சேர்ந்துதலோ துயரோடன்பு மன்னாயிரை போன்ற காட்சி மன்னாயிரை போன்ற காட்சி என்னாளிலுமே எங்கும் காணேன் என்னாளிலுமே எங்கும் காணேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீழாய் என்னை காணிக்கையிந்திடுவே எந்த பொருளிடாகும் எந்த பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தை கிறிஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை. இரண்டாவது பாடலை பாடுவோம். பாடல் எண் 2. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, கெத்செமனே பூங்காவினில் கதறி அழும் ஓசை, எத்திசையும் தோனிக்கின்றதே, என் மனம் திகைக்கின்றதே, கண்கள் கலங்கிடுதே, கண்கள் கலங்கிடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கத்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறமாக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரங்கோ, அப்பாவும் மனம் பெரிதே,
அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தான் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் தீண்டிரண்டோம். எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே உம் ஜீவன் நீண்டிரண்டோம். எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஏற்றுக்கொள்ளும் அன்பின் கருங்களிலே ஏற்று என்றும் நடத்தும். ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. 27வது பாடலை பாடுவோம். பாடல் எண் 27. எனக்காய் ஜீவனுட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழிநடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே. பிசாசின் சோதனை பெருகிட்டாலும் சொந்து போகாமல் முன் செல்லவே. உலகமும் அமிஷமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. உலகமும் அமிஷமும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் அமர்ந்து தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்கள்
என்னை கைவிட்டாலும் மாமிசமழகினாரிட்டாலும் மனிதர் என்னை மாமிசமழகினாரிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும் இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. ஜெபம் செய்வோம். எங்களுக்கு இரட்சிப்பை தருவதற்காக இந்த உலகிலே மனிதனாக பிறந்து வளர்ந்து பாடுபட்டு சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பாடுகளை குறித்து சிந்திக்கின்ற இந்த தவ காலத்திலே ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்கள் ஒருமித்து கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்பை எண்ணி ஆண்டவரை போற்றுகின்றோம். ஆண்டவருடைய பாதத்திலே ஒரு மனதாக காத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை வாழ்விலே சுதந்திரித்து கொண்டவர்களாக இந்த உலகிலே மீட்கப்பட்ட சந்ததியாக சாட்சியுள்ள வாழ்வு வாழ்வதற்கு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இந்த நாளின் தொழுகையிலும் ஆண்டவருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கட்டும். வாஞ்சையோடு வருகை தந்துள்ள அத்தனை மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. வர வேண்டியவர்களையும் ஆண்டவர் துரிதப்படுத்த மன்றாடுகின்றோம். வர தடைப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். கல்வாரியின் ஆசீர்வாதத்தால் உம்முடைய பிள்ளைகளையும் நிரப்ப மன்றாடி நிற்கின்றோம். இந்த தொழுகை எங்கள் வாழ்வுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள், சிந்திக்கின்ற உம்முடைய வார்த்தைகள் அனைத்தையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரை துதித்து 431ஆம் ஞானப்பாடலை பாடுவோம். ஞானப்பாடல் 431. இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்து கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றை காட்டும். 431வது ஞானப்பாடல்.
உட்காருங்கள். திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை அடங்கியுள்ள கடவுளுடைய அருள் வார்த்தைகளை வாசிக்க கேட்போம். ஏசாயா 49 முதலாம் வசனம். தீவுகளே எனக்கு செவி கொடுங்கள், தூரத்தில் இருக்கிற ஜனங்களே கவனியுங்கள். தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் என்னை அழைத்து, நான் என் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினார். அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து, என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார். அவர் என்னை நோக்கி, நீ என் தாசன், இஸ்ரவேலே, நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார். அதற்கு நான், விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன். ஆகிலும் என் நியாயம் கர்த்தரிடத்திலும் என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கர்ப்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார். இஸ்ரவேலோ சேராதே போகிறது. ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன். என் தேவன் என் பலனாயிருப்பார். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாயிருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். இஸ்ரவேலின் மீட்பரும் அதன் பரிசுத்தருமாகிய கர்த்தர் மனுஷரால் அசட்டை பண்ணப்பட்டவரும் ஜாதியரால் அருவருக்கப்பட்டவரும் அதிகாரிகளுக்கு ஊழியக்காரணமாய் இருக்கிறவரை நோக்கி, உண்மையுள்ள கர்த்தர் நிமித்தமும் உம்மை தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் பரிசுத்தர் நிமித்தமும் ராஜாக்கள் கண்டு எழுந்திருந்து பிரபுக்கள் பணிந்து கொள்வார்கள் என்று சொல்கிறார். பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி பாழாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும், கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும், இருளில் இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்றும் சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். அவர்கள் பசியாயிருப்பதுமில்லை, தாகமாயிருப்பதுமில்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். என் மலைகளையெல்லாம் வழிகளாக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்படும். இதோ இவர்கள் தூரத்திலிருந்து வருவார்கள், இதோ அவர்கள் வடக்கிலும் மேற்கிலும் இருந்து வருவார்கள், இவர்கள் சீனின் தேசத்திலுமிருந்து வருவார்கள் என்கிறார். வானங்களே கெம்பீரித்து பாடுங்கள், பூமியே களிகூறு, பர்வதங்களே கம்பீரமாய் முழங்குங்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார், சிறுமைப்பட்டிருக்கிற தம்முடையவர்கள் மேல் இரக்கமாயிருப்பார் என்பதே. கடவுளே உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் மிகுந்த கிருபையும் உள்ள கடவுளே, இந்த தவ காலத்தின் 3வது புதன்கிழமை ஆகிய இந்த நாளிலே ஆண்டவருடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். ஆலயத்திலே சென்ற ஏசாயா கடவுளுடைய மகிமையை கண்டு கொண்ட வண்ணமாக இந்த நாளிலும் உம்முடைய ஆலயத்திலே கடந்து வந்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய மகிமையை காண வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றோம். எங்களுடைய உள்ளங்களை ஆண்டவர் ஒருமுகப்படுத்தி தீமையான காரியங்களை எங்களிலிருந்து அகற்றி எங்களை பரிசுத்தப்படுத்தி எங்களை சாட்சிகளாக வைத்தரல வேண்டும் என்று மன்றாடுகின்றோம்.
இந்த உலகம் தரக்கூடாததும் எடுக்கக்கூடாதுமான சமாதானத்தை ஆண்டவர் தருவீராக. திருச்சபையை ஆசிர்வதியும். திருப்பணிகளிலே கடவுளுடைய கிருபை நிறைவாக இருக்கட்டும். திருப்பணியாளர்களோடும் உடைய பிரசன்னம் நிறைவாக இருக்க மன்றாடுகிறோம். இந்த நாளிலும் சென்றிருக்கின்ற இடத்திலே உடைய பிள்ளைகளை ஆண்டவர் காத்து வழிநடத்த மன்றாடுகின்றோம். திருச்சபையின் கமிட்டி உறுப்பினர்கள், திருச்சபையின் விசுவாசிகள் ஒவ்வொருவருக்காக உம்முடைய பாதம் வருகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய திருச்சித்தத்தை அனுதினமும் நாங்கள் அறிந்து கொண்டவர்களாக உம்முடைய திருச்சித்தப்படி வழிநடக்க எங்களை வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் பலவிதமான பிரச்சனைகளோடு, பாரத்தோடு, தேவையோடு உம்முடைய பாதத்திலே வந்து பணிந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் அறிகின்ற ஆண்டவர் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று அழைக்கின்ற ஆண்டவரை உறுதியாக நாங்கள் பற்றி பிடிக்கின்றோம். ஆண்டவருடைய காயப்பட்ட கரம், அதிசயங்கள் அற்புதங்கள் செய்த கரம் ஒவ்வொருவரையும் தொட வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஒவ்வொரு எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பங்களை ஆண்டவர் ஆசீர்வதியும். குடும்பத்தின் பிள்ளைகள், பெரியோர், வாலிபர்கள், வயோதிபர்கள் அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தல்ல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த உலக வாழ்வில் உம்முடைய உதவி இல்லாமல் வாழ முடியாது. தம்முடைய கிருபை எங்களை தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்களை சூழ இருக்கிற பிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். எங்களை ஆளுகின்ற தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீதியோடு, நேர்மையோடு, உண்மையோடு, நல்ல முறையிலே செயல்படத்தக்கதாக ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக, தீமையை அகற்றுகின்ற மக்களாக, அநீதியை அகற்றுகின்ற மக்களாக நீர் வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இந்த நாட்களிலே மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், மொழியின் அடிப்படையிலே காணப்படுகின்ற எல்லா பிரிவினைகளையும் ஆண்டவர் மாற்றி, ஆண்டவரே, ஒவ்வொருவரும் மனித நேயத்தோடு பிறரை நேசிக்கிறவர்களாக, பிறரிடத்தில் இரக்கம் காட்டுகிறவர்களாக, பிறருக்கு உதவி செய்கின்ற மக்களாக நீர் மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாட்களிலே நாடுகளிலே இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் ஆண்டவர் காண்கின்றவராக இருக்கிறீர். ஆண்டவரை, யுத்தங்களை ஆண்டவர் காண்கின்றீர். பச்சிளம் குழந்தைகள் கொல்லப்படுகின்றார்கள், அப்பாவி மனிதர்கள் கொல்லப்படுகின்றதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, மனிதருடைய உள்ளங்களிலே காணப்படுகிற ஆணவங்கள், அகம்பாவங்கள், நான் என்னும் எண்ணங்கள் இவைகளெல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே, மனித நேயத்தை ஒவ்வொருவரும் கண்டுகொள்ளத்தக்கதாக தூய ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கிற மக்களாக நீர் மாற்றும் ஆண்டவரே, கல்வாரி அன்பு அனைவரையும் ஆட்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் ஜெபிக்க கடமைப்பட்டவர்கள், ஜெபிக்க கேட்டுக்கொண்ட மக்கள் ஒவ்வொருவருக்காக மன்றாடுகிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தவக்கால தொழுகையான புதன்கிழமை, 3ஆம் புதன்கிழமை ஆகிய இந்த நாளிலே ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற அனைவரையும் ஆண்டவருடைய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த தவக்கால சிந்தனைகள் நம்முடைய ஆன்மீகத்தை புதுப்பிக்கக்கூடியதாக, நம்மை பலப்படுத்தக்கூடியதாக, நம்மை வாழ்வுபடுத்தக்கூடியதாக இருக்க இறைவன் அல்புரிவாராக. இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்காக தரப்பட்டிருக்கின்ற பொருள், விடுதலைக்காக துன்புறும் பணியாளர். விடுதலைக்காக துன்புறும் பணியாளர். கடந்த புதன்கிழமையிலே நீதிக்காக
துன்புறும் பணியாளரை குறித்து சிந்தித்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அதற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வசனம் ஏசாயா 49 அதிகாரம் 6வது வசனம். ஏசாயா 49 6வது வசனம். யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும், இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும், நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய இரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்கிறார். உலகம் முழுவதும் மீட்பு அடைவதற்காக நான் உன்னை பிற இனத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தவக்காலம் என்பது விடுதலைக்கான அழைப்பு தருகின்ற ஒரு காலமாக இருக்கிறது. இந்த உலகை மீட்கும் பணியாளனாக இயேசுவானவர் இந்த உலகத்திலே பிறந்து பாடுபட்டு அவர் சிலுவையிலே மரித்து மீட்பை நமக்கு சொந்தமாக தந்திருக்கிறார். 2022 ஆண்டு தோல்சீலை கலகம் ஏற்பட்டு 200வது ஆண்டு நிறைவு விழாவை நம்முடைய மாவட்டம் மிக சிறப்பாக கொண்டாடினது. கேரள முதல்வர் மாண்புமிகு பிரணாப் விஜயன் அவர்களும், தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் பங்கு பெற்று அந்த நிகழ்வை சிறப்பித்தார்கள். அந்த நிகழ்விலே நமது மாவட்டத்தின் சரித்திரத்தை நினைவுறும் வண்ணமாக மிக சிறப்பாக ஆசரிக்கப்பட்டது. நம்முடைய மாவட்டத்தின் அந்த சரித்திரத்தை நம்மில் பலர் அறிந்தவர்கள், சிலர் அறியாமலும் இருக்கலாம். நம்முடைய மாவட்டத்திலே உயர்ந்த ஜாதி என்று தங்களை கருதுகின்ற மக்கள், தாழ்ந்த ஜாதி என்று கருதுகின்ற மக்களை பல விதத்திலே ஒடுக்கினதை நாம் அறிவோம். தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது, செருப்பு அணிந்து கொண்டு போகக்கூடாது, இடுப்புக்கு மேல் துணி அணியக்கூடாது, மாட்டு வண்டியிலே உழுகின்ற இடத்திலே மாட்டுக்கு பதிலாக பெண்களை பூட்டி உழுத காரியங்கள், அடிமை சந்தைகள், அடிமைகள் உற்பத்தி செய்த ஓலைக்கூடை, தொப்பி, நார் போன்றவைகளை பயன்படுத்தினார்கள். ஆனால் அவருடைய கைகளிலே காசு கொடுத்து வாங்காமல் காசை கீழே போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக நம்முடைய மாவட்டத்திலே அடிமைத்தனம் மிக ஓங்கி நின்ற காலத்தை நாம் நினைவுகூறுகிறோம். 1792 பிரிட்டிஷ் அரசு அடிமை ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வந்தது. ஆனால் திருவிதாங்கூர் அரசு அதை நிறைவேற்றவில்லை. நம்முடைய மாவட்டத்திலே வந்த மிஷனரிமார்கள் அந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். அதன் விளைவாக பல துன்பங்களை, பாடுகளை அனுபவித்தார்கள். அதன் விளைவுதான் இன்றைக்கு எல்லாரும் சமமாக கருதப்படுகிறோம். ஜாதி வித்தியாசம் இல்லாமல், மத வித்தியாசம் இல்லாமல் நாம் எல்லாரும் இன்றைக்கு இவ்வளவு மகிழ்ச்சியாக இறைவனை தொழுது கொள்கிறோம் என்றால், ஆராதிக்கிறோம் என்றால், நம்முடைய மாவட்டத்திலே வந்த மிஷனரிகள் கொடுத்த குரல், அவர்கள் செய்த போராட்டங்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஏசாயா 49 அதிகாரத்திலே இந்த விடுதலையானது அனைத்து மக்களுக்கும் உரியது என்று சொல்லப்படுது.
லிட்ரேட்டிவ் இஸ் யூனிவர்சல். விடுதலையின் கருவிகளாக ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். விடுதலை என்பது சமுதாய, பொருளாதார, ஆன்மீக அடிப்படையிலே இந்த விடுதலை சொல்லப்படுகின்றது. அன்புமயமான, அரசியல் சார்ந்த முழுமையான விடுதலையை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் சுதந்திரர்களாக, இறைவனால் மீட்கப்பட்ட மக்களாக மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று திருமறை நமக்கு போதனை தருகின்றது. ஏசாயா 49:8-9 ஆகிய வசனங்களை படிக்கும்போது, பூமியை சீர்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்கி ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். 10வது வசனத்திலே, அவர்கள் பசியாக இருப்பதில்லை, தாகமாக இருப்பதில்லை, அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த தவ காலத்தை நாம் ஆசரிக்கும் போது கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் ஆழமாக சிந்திக்கின்றோம். அவருடைய பாடுகளை நாம் தியானிக்கும் போது அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், காயங்களை ஏற்றுக்கொண்டார், இவைகள் அனைத்தும் நாம் விடுதலை அடைந்தவர்களாக, மீட்கப்பட்டவர்களாக, கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு செய்யப்பட்ட செயல்கள். எனவே இந்த தவ காலத்திலே விடுதலைக்காக துன்புறும் பணியாளராக இருக்கிற இயேசுவை நாம் ஆழமாக சிந்தித்து நம்முடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த பகுதியிலே நாம் பார்க்கும்போது விடுதலையின் 3 படிநிலைகளை ஏசாயா விளக்குகிறார். ஏசாயா 49:1-3 வரை உள்ள வசனங்களிலே எதிர்த்தல் என்ற ஒரு நிலையை நாம் அங்கே காண்கிறோம். அவர் என் வாயை கூரான வாள் போன்று ஆக்கினார். அநீதியை அமைதியாக ஏற்காமல் உண்மையை பேசுகிறவர் எதிர்ப்பை காட்டுகிறார். கூர்மையான வாயாக மாற்றுகிறார். கூர்மையான, அதாவது அநீதி செய்கிறவர்களை தட்டி கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த செயல் காணப்படுகிறது என்று பார்க்கிறோம். திருமறையிலே நாம் வாசிக்கும்போது யாத்திராகமம் 5ஆம் அதிகாரத்திலே மோசே பார்வோனை பார்த்து கூர்மையான வார்த்தைகளை சொல்லுகின்றார். என்னுடைய ஜனங்களை பண்டிகை கொண்டாடுவதற்காக போகவிடு என்று துணிச்சலாக, தைரியமாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். எரேமியா 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, நான் உன்னை அனுப்புகிற இடத்துக்கு போய் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னுடனே இருப்பேன். இந்த அதிகாரங்களை நாம் படிக்கும்போது விடுதலையை வலியுறுத்துகின்ற செய்தியை நாம் அங்கே பார்க்கிறோம். அநீதியை எதிர்க்கின்றவர்களாக, தீமையை அகற்றுகின்றவர்களாக, பாவத்தை ஒழிக்கிறவர்களாக, நாம் சத்தியத்தை நீதியோடு, நேர்மையோடு, துணிச்சலோடு பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இங்கே செய்தியானது சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நான் உன்னோடு கூட இருப்பேன். எங்கெல்லாம் விடுதலைக்காக போரிடுகிறார்களோ, விடுதலைக்காக செயல்படுகிறார்களோ, அங்கெல்லாம் இறைவன் செயல்படுகிறவராக இருக்கிறார். ஆண்டவருடைய ஒத்தாசை, ஆண்டவருடைய நடத்துதல் கூட இருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
தீமையை கண்டு நாம் ஒதுங்கி செல்லாமல் தீமையை தட்டி கேட்கிறவர்களாக, தீமையை எதிர்க்கிறவர்களாக இருக்க இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நாம் எவ்விதமாக செயல்படுகிறோம்? கிறிஸ்தவன் என்று சொல்லுகிறோம், காலங்களிலே நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நம்மிடத்திலே மாற்றங்கள் இருக்கிறதா? நம்மிடத்திலே இந்த துணிச்சல் இருக்கிறதா? நல்ல சமாரியன் ஊமையிலே பார்க்கும்போது ஒருவன் குற்றுயிராக கிடக்கிறான். ஆசாரியன் வருகிறான், பார்த்துவிட்டு விலகி செல்லுகிறான். லேவியன் வருகிறான், காயப்பட்ட மனிதனை பார்த்துவிட்டு இரக்கம் காட்டுகிறான், விலகி செல்லுகிறான். ஆனால் சமாரியன் வருகிறான். அந்த சமாரியனோ குற்றுயிராக கிடக்கிற மனிதனை பார்க்கிறான், இரக்கப்படுகிறான், அவனுடைய காயங்களை கட்டி அவனுக்கு உதவி செய்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் அந்நியன், அவன் யூதன். 2 ஜாதியினருக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது, சண்டை இருக்கிறது. ஆனால் அது எல்லாவற்றையும் விட்டுவிட்டு துணிச்சலோடு அங்கே அவன் செயல்படுகிறதை பார்க்கிறோம். இன்று நம்முடைய வாழ்விலும் கூரான வாழ்வோல் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும், தீமையை எதிர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு வெளிப்படுத்துகிறது. 2வதாக எதிரொலித்தல். ஏசாயா 49, 4, 5 ஆகிய வசனங்களை படிக்கும்போது பணியாளரின் மனசோர்வை காட்டுகிறது. தீமையை எதிர்க்கின்ற வேளையில், நீதியோடு செயல்படுகின்ற வேளையிலே சில பிரச்சனைகள் நமக்கு வரும், சில போராட்டங்கள் வருவது உண்டு. வாழ்க்கையிலே மன கசப்பான அனுபவங்களும் நம்மை சந்திப்பதுண்டு. இங்கே பணியாளர் என்ன சொல்லுகிறார் என்றால், விருதாவாக உழைத்தேன், வீணாய் பலனை செலவழித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆனாலும் நம்பிக்கையை அவர் விட்டுவிடவில்லை என்று பார்க்கிறோம். வாழ்க்கையிலே சோர்வுகள், தோல்விகள், கஷ்டங்கள் வந்தாலும் கர்த்தர் என்னை கனமடைய செய்வார், என் தேவன் எனக்கு பலனாக இருப்பார் என்று சோர்ந்து விடாமல் தன்னுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கின்றதை பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எலியா சொல்லுகிறார், சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து கொண்டு சொல்லுகிறார், நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல, நான் சாக வேண்டும் என அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கடவுளுக்காக செயல்பட்ட வேளையிலே, அநீதியை சுட்டி காட்டுகின்ற வேளையிலே வந்த துன்பங்கள், வந்த பிரச்சனைகள், பாடுகள் இவரை சிந்திக்க வைக்கிறது, தூண்டுகிறது. அப்பொழுதுதான் அவர் சூறைச் செடியின் கீழ் உட்கார்ந்து கொண்டு நான் சாக வேண்டும் என சொல்லுகின்றார். நான் என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லுகிறார். ஆனால் ஆண்டவர் அவரை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார். அவன் 40 நாள் தொடர்ந்து இரவு பகலாக நடந்து சென்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். மன சோர்வுகளை மாற்றி ஒரு புதிய நம்பிக்கையை ஊற்றுகின்றதை இந்த தீர்க்கதரிசி ஏசாயா சொல்லுகின்றதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்விலும் கடவுள் நம்முடைய சோர்வுகளை மாற்றுகிறவராக, நம்மை புதுப்பிக்கின்றவராக, புதிய நம்பிக்கையிலே நடத்துகின்றவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் தன்னுடைய வாழ்விலே எவ்வளவோ சாதனைகளெல்லாம் சாதித்தார். அதே வேளையில் அவர் சொல்லும்போது, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது அகல வேண்டும் என்று சொல்லி நான் ஆண்டவரிடத்தில் கேட்டேன், அவர் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லிவிட்டார். அந்த முள் அகலுவதற்காக வேதனையோடு, பாரத்தோடு
கடவுளை அவர் தேடின காலங்கள் பல உண்டு. கடவுளிடத்திலே கேட்கிறார், ஆனால் அந்த முள் அகலவில்லை. ஆண்டவர் அவரை தேற்றுகின்றார் கிருபையினால் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் பல கஷ்டங்கள், பல துன்பங்கள், பல பிரச்சனைகள் நிற்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மோடு பிரதிபலிக்கிறவராக இருக்கிறார். நம்மோடு அவர் செயல்படுகின்றவராக இருக்கிறார். புதிய நம்பிக்கையை தருகிறவராக இருக்கிறார். இதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ளுகின்றோம். மூன்றாவதாக உயிர்ப்பித்தலை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. ஏசாயா 49:6-13 வசனங்களை படிக்கும்போது, உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். உலகமெங்கும் ரட்சிக்கப்படுவதற்காக பணியாளராக பாடுபட்ட ஆண்டவர், சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டவர், நம்மையும் அவர் உயிர்ப்பித்து பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். புதிய ஆற்றலை, புதிய எல்லையை, புதிய பணியை ஆண்டவர் நமக்கு தருகின்றவராக இருக்கிறார். இந்த தவ காலத்திலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருக்கும் போது, விடுதலைக்காக துன்புறுகின்ற பணியாளனாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்து பாடுபடுகின்ற மக்களை, துன்பப்படுகின்ற மக்களை, கஷ்டப்படுகின்ற மக்களை அவர் புதுப்பித்து பரிசுத்தப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துகிறவராக இருக்கிறார். ஒரு புயல் காற்று வீசுகிறது, பல மரங்களெல்லாம் அடிபட்டு கீழே விழுகிறது. ஒரு மரமானது அந்த காற்றுகளுக்கெல்லாம் ஆடி அசைந்து கொடுத்து அது நின்று கொண்டிருக்கிறது. அந்த புயலெல்லாம் நின்ற பிறகு அந்த மரமானது ஆழமாக வேரூன்றி நிமிர்ந்து நின்று பயணிகளுக்கு நிழல் கொடுக்கின்ற ஒரு மரமாக, பறவைகளுக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற ஒரு மரமாக, பசித்தோருக்கு உணவு கொடுக்கின்ற ஒரு மரமாக அது பயனுள்ள ஒன்றாக மாற்றப்படுகிறது. நம்முடைய வாழ்விலும் பலவிதமான புசல்கள், பலவிதமான கொந்தளிப்புகள் நம்மை எதிர்க்கலாம். அதிலே நாம் சோர்ந்து போகாமல் உறுதியாக கடவுளை பற்றி பிடித்து நாம் முன்னேறி செல்வோமானால், நாம் அநேகருக்கு பயனுள்ள மக்களாக கடவுள் நம்மை மாற்றுவார். இந்த தவ காலத்திலே ஆண்டவரை ஆராதிக்கிற நாம் துன்புறும் பணியாளராக இருக்கின்ற இயேசுவை நோக்கி பார்ப்போம். நம்மை அவருடைய கரத்திலே முற்றிலுமாக அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். முன்னூற்றி 85 கீர்த்தனை பாடுவோம். ஆண்டவரின் நாமமதை ஈண்டு போற்றுவேன், அவர் ஆளுகையின் நீதி அன்பின் வாளி சாட்டுவேன். 385 கீர்த்தனை.
ஜெபம் செய்வோம். எங்களை மீட்பதற்காக தன்னையே சிலுவையில் தியாகமாக தந்த அன்பின் ஆண்டவரே, உம்முடைய தியாகத்தை நாங்கள் நினைவுகூரும்போது எங்களை முழுமையாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கவும், எங்களுடைய உடைமைகளை ஆண்டவருடைய பணிக்காக கொடுக்கவும், பிறரிடத்திலே இரக்கமுடையவர்களாக வாழவும் ஆண்டவர் விரும்புகின்றீர். நாங்கள் அனுபவிக்கின்ற அனைத்தும் ஆண்டவரால் தரப்பட்டது. ஆண்டவர் தந்த ஆசீர்வாதத்திலே ஒரு பகுதியை பணிகளுக்காக கொடுத்திருக்கிறோம். ஆண்டவர் இவைகளை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தள்ள வேண்டும் என்று மன்றாடியிருக்கின்றோம். இந்த நாளிலும் துன்புறும் ஆண்டவரை நாங்கள் எண்ணி பார்க்கவும், எங்களுக்காக நீர் துன்பப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர் என்பதை எண்ணி பார்க்கவும், ஆண்டவரே எங்களை முழுமையாக ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்து துன்பப்படுகிற மக்களுக்காக, காயப்படுகிற மக்களுக்காக, அடிமைத்தனத்திலே வாழுகின்ற மக்களுக்காக நாங்கள் உழைக்கவும், பிறருக்காக சாட்சியாக நிற்கவும் எங்களை நீர் பயன்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். தொழுகையிலே பங்கு பெற்ற அத்தனை பேரையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இல்லங்களை கடந்து செல்லும்போது கடவுளுடைய கிருபை எங்களோடு கூட வரட்டும். தொடர்ந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதியும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்குவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.